ஹாய், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் கம்பெனி மைக்ரோ சர்வீசஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். com டாட் கம்பெனி சர்வீஸ். ஸோ இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீசஸ் எந்த ஒரு டேட்டாபேஸ் ஆக்சஸும் பண்ண போகிறது கிடையாது. இன்ஸ்டட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மற்ற ரெண்டு மைக்ரோ சர்வீசஸ் நம்ம கிரியேட் பண்ணல, எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் அப்புறம் வந்து பிஸ்னஸ் யூனிட் மைக்ரோ சர்வீஸ், அந்த ரெண்டு மைக்ரோ சர்வீஸ்லையும் கம்யூனிகேட் பண்ணி அதோடைய ரிலேட்டட் டேட்டாஸை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் இந்த மைக்ரோ சர்வீசஸ் நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷன் பிட்வீன் மைக்ரோ சர்வீசஸை இந்த மைக்ரோ சர்வீஸ் மூலிமா தான் அச்சீவ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் எந்த டேட்டாபேஸ் ஆக்சஸும் பண்ண போகிறதில்ல, அதனால் டேட்டாபேஸ் டிபெண்டன்சிஸ்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. சிம்பிளி ரெண்டு டிபெண்டன்சி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப் டிபெண்டன்சி, eureka டிஸ்கவரி கிளைண்ட் டிபெண்டன்சி. ஸோ இந்த மைக்ரோ சர்வீஸ் இட் வில் ஆக்ட் ஆஸ் அதை எனேபிள் பண்ணுறதுக்காக eureka டிஸ்கவரி கிளைண்ட் டிபெண்டன்சியும், இது வெப் ப்ராஜெக்ட்னால வெப் டிபெண்டன்சி, இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணி ப்ராஜெக்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் நான் இம்போர்ட் பண்ண கம்பெனி சர்வீஸ். இதில் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுடைய மெயின் கிளாஸ், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து கம்பெனி மைக்ரோ சர்வீஸ்லேருந்து நான் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் யூனிட் மைக்ரோ சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் டெம்ப்ளேட் வேணும். ஓகேங்களா? ரெஸ்ட் டெம்ப்ளேட்டோட இன்ஸ்டன்ஸ் வேணும். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிங்க, தட் ஷுட் ரிட்டர்ன் ரெஸ்ட் டெம்ப்ளேட். உள்ள வந்து நீங்கள் ரெஸ்ட் டெம்ப்ளேட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. பீன் அப்படின்னு ஒரு அனடேஷன் இருக்குது. ஸோ இந்த அனடேஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எந்தெந்த மெத்தட்லாம் அட்மின் அனடேஷன் பண்ணியிருக்கோமோ அந்த மெத்தடுக்கெலாம் ஸ்ப்ரிங் பீன் இது கிரியேட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் ஒரு அனடேஷன் வந்து இதுக்கு ஆட் பண்ணணும். அந்த அனடேஷன் தான் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு eureka டெக்னாலஜி. ஓகேங்களா? இப்போ நார்மலாக ரெஸ்ட் டெம்ப்ளேட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. யூஸ்வலாக என்ன பண்ணீங்க, ரெஸ்ட் டெம்ப்ளேட்டில் வந்து எந்த மைக்ரோ சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுமோ அதோடைய ஐபி அட்ரஸ்லாம் கொடுத்து போர்ட் நம்பர்லாம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து eureka டெக்னாலஜி. நம்ம வேறு மைக்ரோ சர்வீஸை கம்யூனிகேட் பண்ணணும்னா ரெஸ்ட் டெம்ப்ளேட் கால் மூலிமா தான் பண்ணுறோம். இவன் வந்து நம்ம ரெஸ்ட் டெம்ப்ளேட் மூலிமா கால் பண்ணாலும் நம்மளுடைய eureka சர்வர் மூலிமா இந்த கம்யூனிகேஷன் நடக்கணும். ஓகேங்களா? டேரெக்டாக ஐபி அட்ரஸ்லாம் போட்டு ஹிட் பண்ணாமல் த்ரூ eureka சர்வர் மூலிமா கம்யூனிகேஷன் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் நம்ம இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம ஐபி அட்ரஸோ இல்லை போர்ட் நம்பரோ கொடுக்க போகிறதில்ல, நம்ம என்ன கொடுக்க போனால் மைக்ரோ சர்வீஸோடைய அப்ளிகேஷன் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் லோட் பேலன்சிங், எதனா ஒரு மைக்ரோ சர்வீசஸ் ஸ்கேல் பண்ணியிருந்தேன்னா லோட் பேலன்சிங் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இந்த eureka டெக்னாலஜி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ கம்யூனிகேட்டிங் வித் மைக்ரோ சர்வீஸ் த்ரூ eureka டெக்னாலஜி அண்ட் லோட் பேலன்சிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு அனடேஷன் இருக்குது. ஓகேங்களா? அந்த அனடேஷனையும் வந்து இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட்டுக்கு நம்ம வந்து எனேபிள் பண்ணிவிடணும். அப்போ தான் வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட் மூலிமா நம்ம கால் பண்ணும்போது ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அட் லோட் பேலன்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், eureka டெக்னாலஜி நீங்கள் டிபெண்டன்சி ஆட் பண்ணும்போது இன்ஹரண்ட்லி இட் ஆல்சோ இன்க்ளூட் ரிப்பன் டெக்னாலஜி இந்த லோட் பேலன்சிங்காக. ஓகேங்களா? ஸோ இந்த லோட் பேலன்ஸ்ட் அப்படின்ற அனடேஷன் வந்து கம்யூனிகேஷன் பிட்வீன் மைக்ரோ சர்வீஸ் இன் eureka டெக்னாலஜி வே அண்ட் லோட் பேலன்சிங் இது ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? சர்வீஸ் கிளாஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த சர்வீஸ் கிளாஸ் மூலிமா தான் என்ன பண்ண போகிறேன், நான் எந்தெந்த மைக்ரோ சர்வீஸ்க்குலாம் கம்யூனிகேட் பண்ணி டேட்டா கொண்டு வரணும். விச் மீன்ஸ் என்னுடைய எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் கூடயும் என்னுடைய பிஸ்னஸ் யூனிட் மைக்ரோ சர்வீஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ணி டேட்டா ஃபேஸ் பண்ணி கொண்டு வரணும்ல. ஸோ அந்த கோட்லாம் வந்து இந்த கிளாஸில் தான் நான் கிரியேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டெம்ப்ளேட் பீன் ஒன்று கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட்டை வந்து இந்த கிளாஸில் நீங்கள் ஆட்டோ வேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் வந்து எந்த மைக்ரோ சர்வீஸ் கால் பண்ண போகிறோமோ அதை கால் பண்ணும். அதனால் வந்து இந்த பர்டிகுலர் ரெஸ்ட் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆட்டோ வேர் பண்ணிக்கங்க. ஆட்டோ வேர் பண்ணிவிட்டு இன்சைட் திஸ் மெத்தட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் கால் பண்ணி அதோடைய டேட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பியூ மைக்ரோ சர்வீஸை ஹிட் பண்ணி அதோடைய ஆப்ஜெக்ட்டையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டோடைய ஆப்ஜெக்ட்டையும் வச்சு நான் கன்சால்டேட் பண்ணி ஒரு ஃபைனல் ஆப்ஜெக்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இந்த மெத்தடில் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்ட்டு. நமக்கு ரெஸ்ட் டெம்ப்ளேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட் டெம்ப்ளேட் டாட் எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் வந்து ஹவ் இட் ஒர்க்ஸ், இது என்ன பேராமீட்டர்ஸ் தரணும் அதெல்லாம் வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் மூலிமா தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே வந்து ஐபி அட்ரஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து எந்த பார்த்து கால் பண்ணணும் அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஆனால் நம்ம இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் வந்து eureka டெக்னாலஜி எனேபிள் ரெஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் அப்ளிகேஷன் நேம், மைக்ரோ சர்வீஸஸோடைய அப்ளிகேஷன் நேம் தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் எம்ப்ளாயி எல்லா எம்ப்ளாயிஸ் டீட்டெயிலும் ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நேம், எம்ப்ளாயி சர்வீஸ்ன்றது எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸோட அப்ளிகேஷன் நேம். ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் நேம் ஸ்லாஷ் எந்த பாத், எந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த ரிசோர்ஸோடைய பாத் அதை கொடுத்துடணும். ஸோ நீங்கள் இப்படி கொடுக்குறனால இது வந்து என்ன பண்ணணும்னா, கம்பெனி மைக்ரோ சர்வீஸ்லேருந்து இது எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸஸை ஆக்சஸ் பண்ண போகுது. ஓகேங்களா? தட்ஸ் இட். இதே மாதிரி தான் வந்து
பியூ மைக்ரோ சர்வீசஸும். ஓகேங்களா, பியூ மைக்ரோ சர்வீஸில் பியூ லிஸ்ட் எல்லாத்தையும் நான் ஃபெச் பண்ணணும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி ரெஸ்ட் டெம்ப்ளேட் மூலியமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த 2 மைக்ரோ சர்வீஸ் ஹிட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி இதோடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டாவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு போஜோ கிளாஸஸ் வேணும். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் 2 போஜோ கிளாஸஸும் அதுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது எதில் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் கிளாஸ், இந்த மாடல் பேக்கேஜ் இருக்குல்ல, அந்த மாடல் பேக்கேஜில் எம்ப்ளாயி என்டிட்டி. ஸோ நம்ம எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபெச் பண்ணுறோம்ல எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸில், அதே போஜோ வச்சு நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி பிஸ்னஸ் யூனிட் என்டிட்டி, இது வந்து பிஸ்னஸ் யூனிட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கணும்ல, ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ நம்ம எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸை ஹிட் பண்ணி அதோடைய டேட்டாவை வாங்கி எம்ப்ளாயி என்டிட்டி இதில் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பியூ சர்வீஸ் ஹிட் பண்ணி அதோடைய டேட்டாஸை வாங்கி இந்த பிஸ்னஸ் யூனிட் என்டிட்டி இதில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ நம்ம 2 மைக்ரோ சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அதோடைய டேட்டாவை வாங்கி நம்ம இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீசஸில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் இந்த 2 டேட்டா வச்சு எனி பிஸ்னஸ் லாஜிக் எதனா பண்ணணும்னா அதை பண்ணி ஒரு இது வந்து ஒரு எண்ட் ரிசல்ட்டை வந்து இட் ஹேஸ் டு ப்ரொவைட். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன எழுதணுமோ அதெல்லாம் எழுதிக்கலாம். ஸோ இந்த லாஜிக்கில் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கேன், இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் இந்த பியூ டீட்டெயில்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்து கன்சால்டேட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி வியூவாக க்ரியேட் பண்ணி அதை தான் வந்து as part of this micro service நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் ரிசல்ட்ஸாக. ஓகேங்களா, ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அவள் தாங்க கம்பெனி மைக்ரோ சர்வீஸ். ஸோ நம்ம இப்போ இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீஸையும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட யூரேக்கா சர்வர் டேஷ்போர்டில் போய் இது ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி மைக்ரோ சர்வீஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து யூரேக்கா சர்வர் டேஷ்போர்டில் போய் இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் நோ 2 மைக்ரோ சர்வீஸ் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஆஸ் அ கிளைண்ட்டாக நம்மளுடைய யூரேக்கா சர்வரில். ஸோ லெட்ஸ் ரெஃப்ரெஷ் அண்ட் சி. ஓகே, இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீஸும் வந்து ஆஸ் அ யூரேக்கா கிளைண்ட்டாக இங்கே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்து நம்ம யூரேக்கா சர்வர் க்ரியேட் பண்ணியாச்சு, நம்ம 3 மைக்ரோ சர்வீசஸையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ், இந்த பிஸ்னஸ் யூனிட் மைக்ரோ சர்வீஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 2 மைக்ரோ சர்வீஸையும் இண்டிவிஜுவலாக ஹிட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்மெமரி டேட்டா பேஸ் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து கன்சோல் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஏன்னா நம்ம டேட்டாவை செக் பண்ணுறதா இருந்தால், டேபிள்ஸை செக் பண்ணுறதா இருந்தால், ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீசஸ் மூலிமா நம்ம ஹிட் பண்ணுறோம்ல, ஹிட் பண்ணி அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி கொண்டு வரதில்ல, ஸோ அந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி சர்வீஸை டைரெக்டாக ஹிட் பண்ணலாம், அதோட ரிசல்ட்ஸ் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் :8085 எம்ப்ளாயிஸ், இதுதான் வந்து என்னுடைய எண்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் இங்கே எக்லிப்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளுடைய எம்ப்ளாயி சர்வீஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த எம்ப்ளாயி சர்வீசஸில் கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா நான் 2 எண்ட் பாயிண்ட்ஸ் தான் இங்கே வச்சுட்ருக்கேன். ஓகேங்களா, ஒன்று எம்ப்ளாயிஸ், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி ஐடி கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடி டீட்டெயில்ஸ் மட்டும். ஓகேங்களா, இந்த 2 எண்ட் பாயிண்ட்ஸும் நம்ம ஹிட் பண்ணி பார்க்கலாம் என்ன டேட்டா நமக்கு கிடைக்குது அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட் நான் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எல்லா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் இருக்கிறத ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு லோக்கல்ஹோஸ்ட் :8080/employees ஹிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நமக்கு வந்து இதோட ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு 2 எம்ப்ளாயிஸ் தான் டோட்டலாக என்கிட்ட இருக்குது. அந்த 2 எம்ப்ளாயிஸ் லிஸ்ட்டையும் கொண்டு வந்துருச்சு. ஒன் எம்ப்ளாயி ஐடி 1, எம்ப்ளாயி ஐடி 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்னொரு 2 பாயிண்ட்ஸும் ஹிட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த எம்ப்ளாயிஸில் /எம்ப்ளாயி ஐடி. ஸோ இதிலே பாருங்கள், ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி 1, எம்ப்ளாயி ஐடி 2 இருக்குது. நான் 1 ஹிட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, /1 அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் மட்டும் கொண்டு வரும். ஸோ பார்த்தீங்களா, எம்ப்ளாயி ஐடி 1 டீட்டெயில்ஸ் மட்டும் கொண்டு வந்துச்சு. ஸோ you hit 2, it will bring up the employee details of 2. ஸோ இது வந்து எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் அதோடைய எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா, இந்த டேட்டாலாம் H2 டேட்டாபேஸ்லேருந்து கொண்டு வரதுனால இப்போ இந்த H2 கன்சோலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ எந்த மைக்ரோ சர்வீசஸ்லையும் நீங்கள் இன்மெமரி டேட்டாபேஸ் H2 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய கன்சோல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதே போர்ட் நம்பர். இப்போ எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸ்னால் localhost :8085 தானே, 8085, அதுக்கப்புறம் /H2-console இப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிருங்க. இது பண்ணிங்கன்னா இது கன்சோலை அந்த பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸோடைய H2 இன்மெமரி டேட்டாபேஸோடைய கன்சோலை ஓப்பன் பண்ணிவிடும். ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க, அதுக்கப்புறம் கனெக்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிளும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, டேபிளை கொரி பண்ணி பார்க்குறேன் என்ன இருக்குன்ட்டு. ஸோ இந்த டேபிளை கொரி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த 2 என்ட்ரியும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி தான் வந்து பியூ சர்வீஸ்ங்களா. ஸோ பியூ சர்வீஸும் நம்ம ஹிட் பண்ணி பார்க்கலாம். பியூ சர்வீஸில் ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது நம்மகிட்ட. பியூ சர்வீஸ் ஹிட் பண்ணுறதுக்கு லோக்கல் ஹோஸ்ட்
கோலன் 8087. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் தான் இருக்குது ஃபுல் பியூ லிஸ்ட்டும் கொண்டு வரதுக்கு. அது வந்து பியூ லிஸ்ட். ஸோ இதை ஹிட் பண்ணனா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பியூ லிஸ்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபெச் பண்ணிட்டு வந்துருச்சு இந்த சர்வீஸ். நமக்கு 2 என்ட்ரி இருக்குது, BUID 100, BUID 101. ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸும் ஃபெச் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ இந்த பியூ லிஸ்டோடைய H2 கன்சோல் பார்க்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். JDBC URL, ஓகேங்களா, இந்த JDBC URL இங்கே கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறது தான் இங்கே அப்படியே கொடுப்போம். ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் அதை காமிச்சிடுறேன், அதில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து JDBC H2 டேட்டாபேஸ் வந்து ஆஸ் அ ஒரு ஃபைலாக வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன். அதில் இந்த இடத்துல டாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த டாட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மைக்ரோ சர்வீஸை எந்த பாத்தில் டிப்ளாய் பண்ணுறீங்களோ அந்த பாத்லேருந்து 1 ஸ்டெப் பிஹைண்ட் பேக், ஓகேங்களா, அதில் H2DB அப்படின்ற ஃபோல்டரில் இந்த நேமில் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபைல்குள்ளே தான் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் மைக்ரோ சர்வீசஸில் க்ரியேட் பண்ணுற டேபிள்ஸ், அதோட டேட்டா ஸ்கீமாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இஃப் யூ ஸ்டாப் த மைக்ரோ சர்வீஸ் அண்ட் ஸ்டார்ட் அகைன், அது வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். பேக் டு திஸ் ப்ரௌசர், நம்ம க்ரியேட் பண்ண பிஸ்னஸ் யூனிட் டேபிள் அவைலபிளாக இருக்குது, அதை query பண்ணிடலாம். ஸோ அதை query பண்ணி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸ் ரிட்டர்ன் பண்ண 2 டேட்டாவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். இப்போது கம்பெனி மைக்ரோ சர்வீஸை நம்ம ஹிட் பண்ணி பார்த்துடலாம். லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8086. ஸோ இதில் எந்த பாத் அப்படின்றத பார்க்கணும். ஸோ லெட்ஸ் கோ டு எக்லிப்ஸ். கம்பெனி சர்வீஸில் கண்ட்ரோலர் கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணல, சும்மா டம்மியாக ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு எண்ட் பாயிண்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த எண்ட் பாயிண்ட் தான் ஹிட் பண்ணணும். ஓகேங்களா, நான் இந்த எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுறேன் ப்ரௌசரில். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8086/all employee details இதை ஹிட் பண்ணுறேன். ஸோ இந்த மைக்ரோ சர்வீஸ்க்கு நம்ம இன்மெமரி டேட்டாபேஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதனால் வந்து H2 கன்சோல் பார்க்க தேவையில்லை. நம்ம ஹிட் பண்ணிட்டோன்னே ஸோ இட் கெட்ஸ் பேக் வித் த ரிசல்ட். ஓகேங்களா, நம்ம கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் ரிசல்ட்ஸும் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து BU மைக்ரோ சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அதோடைய டேட்டாஸும் ஃபெச் பண்ணிட்டு வந்து அந்த 2 டேட்டாவையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ரிசல்ட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதனால் இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரிலேட்டட் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதே மாதிரி பிஸ்னஸ் யூனிட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. பை திஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் மைக்ரோ சர்வீசஸ் யூஸிங் eureka டெக்னாலஜி அதோடைய ஹேண்ட்ஸனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.